நம்மை தூஷிக்கிற மக்கள், நம்மை வெறுக்கிற மக்கள், நமக்கு வரவேண்டிய ப்ரமோஷனை மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அல்லது நமக்கு வரவேண்டிய சொத்துக்களை மற்றவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். நாம் இருக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்காதபடி நம்மை உதாசீனப்படுத்தி தள்ளி வைத்து விட்டு அதற்கு பதில் மற்றொரு மக்களையும் வைக்கிற குடும்பங்களையும் நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, எப்படியாக இருந்தாலும் கூட நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருந்து கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ நாம் அதை அந்தரங்கத்தில் நாம் செய்கின்ற பொழுது பரலோகத்தின் தேவனானவர் வெளியரங்கமாக நிச்சயமாக அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். எனவே இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம் என்ன என்றால், அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். எனவே இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்ன என்றால், இந்த தவறு நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு, அவனுடைய மனைவி, அவனுடைய அடிமைகள், அந்த வீட்டில் உள்ள எல்லாருடைய கற்பங்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. 17வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. ஆதியாகமம் 20:17. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்தபடியால் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நாம் காண்கிறோம். பிள்ளைகள் ஒழுங்காக இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது, பிள்ளைகள் எதிர்காலம் வருத்தமாக இருக்கிறது. எப்படியோ வாழ்ந்தோம் என்று ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறோமே என்று நாம் வேதனைப்படுகிறோம். ஒரு விசை நாம் யோசித்து பார்ப்போமா? நான் எப்பொழுதுமே நினைப்பேன், ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை என்றால் இந்த பிரச்சனையை நான் எங்கேயாவது யாருக்காவது செய்திருக்கிறேனா என்று நான் நினைத்து பார்ப்பேன். அப்படி செய்திருக்கின்ற பட்சத்தில் அவரிடத்தில் மன்னிப்பு நான் கேட்பேன். அல்லது ஆண்டவரே தேவரீர், நீங்க இதை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விடுதலை தாரும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கான முக்கியமான காரணம் என்னென்றால், நாம் நம்முடைய தவறுகளை அப்படியே வைத்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு படி இறங்கி சாரி தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த மன்னிப்பை கேட்கின்ற சுவாபம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இந்த நாளிலும் நாம் நம்முடைய குடும்பங்களில் சந்திக்கின்ற மகா பெரிய பிரச்சனைகளோ அல்லது சிறிய பிரச்சனைகளோ, கண்ணீர் விடுகிற சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இந்த பிரச்சனையை என் வீட்டில் இருப்பதற்கு நான் எந்த அளவுக்கு காரணம், நான் இதை எங்கேயாவது செஞ்சிருக்கிறேனா, என்னுடைய செல்வம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய மேட்டிமை, ஏதாவது நான் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி, அல்லது என்னுடைய பெருமை, என்னுடைய இரக்கமில்லாத சுவாபம், அல்லது என்னை விட்டு ஆளே இல்லை, இப்படியாக நான் ஏதாவது இதே பாவத்தை நான் எங்காவது செய்திருக்கிறேனா, அதை யோசித்து பார்ப்போம். அவர் செய்திருக்கிற பட்சத்தில் நாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கான பரிகாரத்தை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த பகுதி நான் பார்க்கின்ற பொழுது, அபிமெலேக் சாரா ஆபிரகாமுடைய சகோதரி என்று சொன்ன காரணத்தினால் தன் அரண்மனைக்கு எடுத்து செல்கிறார். எப்படியோ அது ஒரு பாவமாக இருக்கிறது தேவனுடைய சன்னதியில். எனவே அந்த காரணத்தின் நிமித்தம் இங்கு தேவன் ஒரு பெரிய காரியங்களை, ஒரு பெரிய தண்டனையை அபிமெலேக் குடும்பத்தாருக்கு கொடுக்கின்றார். என்னது? அபிமெலேக் வீட்டாருடைய கற்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் செய்த காரியத்தை பாருங்கள். 8வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆதியாகமம் 21:18 வசனத்தில் இந்த காரியத்தை நாம் காண்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கிறது. வேதத்தில் முதலாக சொல்லப்பட்ட ஒரு குணமாக்கும் காரியம், இங்கு குணமாகிற ஜெபத்தின் மூலமாக குணமாக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, அதே சமயத்தில் இன்னும் ஒரு காரியம், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லை. இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் தன் மனைவியை எடுத்துக்கொண்டு ஒருவேளை தொடவிட்டாலும் கூட அது மனதில் ஒரு வேதனையை தான் இருந்திருக்கும். எனினும் அது எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு
ஒரு குழந்தையை தாரும் என்று அவன் மந்தாடுகிறான். எனவே ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் நினைத்திருந்தால் சுலபமாக அபிமெலேக்குக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்க கூடும். ஆனால் தேவன் செய்கின்ற காரியங்களை பாருங்கள். தேவன் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு பின்பு அபிமெலேக்குக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். இங்கு நாம் என்ன காண்கிறோம்? மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் நம்முடைய தேவாதி தேவன். நம்ம நேசிக்கிறார். நம்முடைய அன்றாட பிரச்சனையில் அவர் இடைப்படுகிறார், காண்கிறார். நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத பொழுது அவன் ஜெபிக்கிறான். நமக்கு வேலை இல்லாத பொழுது வேலை இல்லாத மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு வீடு இல்லாத பொழுது வீடு இல்லாத மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பொழுது மற்ற குடும்பங்களில் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஜெபிக்கவே தேவன் நம்மை அழைக்கிறார். எனினும் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் செய்த காரியத்தை மனதில் ஞாபகமாக வைத்துக்கொண்டு பழிவாங்க நினைக்கிறோம். எனவே நாம் எல்லாரையும் போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்காதபடி, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்மை கண்டு கொண்ட பிள்ளை ஆண்டவரே, தேவரே, நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை மாத்திரம் நான் செய்யட்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணம் செய்து நாம் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார்.